மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு என்ற இயந்திரத்தின் இதயமாக இருக்கக்கூடியது அரசு ஊழியர்கள் தான். ஒரு குட்டி குழந்தைக்கு அங்கன்வாடி ஊழியர் வேண்டும், வளரும் குழந்தைக்கு சத்துணவு ஊழியர் வேண்டும், மருத்துவமனைக்கு வருகிற ஒரு நோயாளிக்கு பயனாளருக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர் வேண்டும். இந்த அரசு ஊழியர்கள் இல்லாமல் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசு இயங்கியதே கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? பழைய ஓய்வூதியம் என்னானது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது? புத்தகமா போட்டு கொடுத்ததெல்லாம் என்னானது? அகவிலைப்படி என்னானது? நாள்தோறும் பொழுதோறும் ஏறிக்கொண்டே வருகிற இந்த விலைவாசிக்கு மத்தியில் வெளியே தெரியாமல் அத்தனை கடன் சுமையோடு என்றாவது ஒரு நாள் நமக்கு நம்முடைய ஓய்வூதியம் கிடைத்துவிடும், உரிமைகள் கிடைத்துவிடும் போராடக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கிறது. அவர்களினுடைய இந்த உரிமை முழக்க போராட்டத்தில் நாங்கள் ஒரு நட்பு நிமித்தம் எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த சாலைக்கு நான் அங்கிருந்து நடந்து வரேன் தோழர், எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. கடந்து வர பாதையில் அங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படியே போராடுறாங்க, மனிதாபிமானம் இல்லாமல் இழுத்து காவல்துறை அவங்களை அந்த பேருந்துல கைது செய்து எடுத்துட்டு போறாங்க. தாண்டி வர இங்க அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, மீறி வர இங்க அரசு அலுவலர்கள் சங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துடைய தோழர்கள் போராடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் சீனியருங்க. வாழ்க்கையில 36-35 ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வையும் ரத்தையும் சிந்தி உழைத்த தோழர்கள். அவங்க ஒரு குடும்பத்துக்காக போராடல, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நூத்துக்கணக்கான குடும்பத்தையும் போராடுறாங்க. அப்ப திரும்பிய திசையெல்லாம் போராட்டம் நடக்குதுன்னா அது அரசியலை தாண்டி அது நல்லது இல்ல. அது நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தான். இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட இடத்தை அவங்களுக்கு தராம இப்ப பாருங்க, இங்க தொட்டு விடும் தூரத்துல 2 போராட்டத்தை டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப அங்க உரிமை முழக்கம் ஏற்பட்டா இங்க சத்தம் கேட்கும், இவங்க கோஷம் போடுறது அவங்களுக்கு சத்தம் கேட்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு சாடிஸ்ட் மனநிலை. ஏன் இப்படி போராட கூட உரிமை இல்லையா? வாழ்வதற்கு உரிமை இல்லையா? என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? அப்ப இவர்களின் சார்பில் நாங்களும் தமிழக வெற்றிக் கழகம் சொல்வது ஒன்றுதான், சொன்னதை செய்யுங்க சிஎம் சார். நாங்க எதுவுமே கேட்கல, தயவு செய்து சொன்னதை செஞ்சு கொடுங்க. புள்ளக்குட்டிகளோட கஷ்டப்படுறாங்க, அவங்க யாருக்காக உழைச்சாங்க? இந்த அரசாங்கத்துக்காக உழைச்சாங்க. எனவே தயவு செய்து சொன்னதை செய்யும்படி இவர்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க நாம நிற்பது வெறும் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக நிக்கல. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்க யாரோ கிடையாது, சத்துணவு ஊழியர். நான் ஒரு சத்துணவு ஊழியருடைய மகன். கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ₹1 பென்ஷன் வராதுன்னு தெரிஞ்சோம் நடந்து நடந்து என் வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளை நல்லா வளரும் நினைச்சா அப்பா அம்மா, என் பள்ளிக்கூடம் வர 1000 பிள்ளைங்க வயிறு நிறைய சாப்பிட நினைச்சா அவங்க தான் சத்துணவு ஊழியர்கள், அவங்க தான் அங்கன்வாடி ஊழியர்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக நாங்க இங்க நிற்கிறோம். இதுல தேர்தல் ஆதாயம் கிடையாது, வெறும் வாக்குகள் கிடையாது, இது வாழ்க்கை. அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாத. இப்போ நான் என்ன சொல்றேன், அவங்களை எதிர்ப்போம் அப்படி சொல்ல அரசாங்கத்துக்கு நான் கெஞ்சுறேன், நான் முறையிடுறேன். பிளீஸ் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நாட்கள் கருணை காட்டுங்க தான் சொல்றேன். எனவே நான் மட்டும் கிடையாது, பல அமைப்புகள் பல இயக்கங்கள்லாம் வராங்க. அப்ப நாங்க அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஒன்றுபட்டு நிற்பது என்னன்னா, அடிப்படை மனிதாபிமானத்தோடு நடந்துக்கங்க, சொன்னதை செய்யுங்க தான் நாங்க கேட்டோம். நிச்சயமாக மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி முடிச்சிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை குழு எல்லா விதமான அந்த கோரிக்கைகளையும் வாங்கி பரிசீலித்து எங்களுடைய வெற்றி தலைவர்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கிறோம். அதுல பல நீங்க எதிர்பார்ப்பதை போல பல நல்ல விஷயங்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலம் கனிந்தவுடன் தலைவர் அவர்கள் அந்த தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறப்போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.